எல்லார்ட்டையும் இருக்கக்கூடிய கேள்வி, ரேகா அப்படிங்கிற அந்த சிறுமியை இன்னும் ஆளும் கட்சியை சார்ந்தவங்க, எதிர்கட்சியை சார்ந்தவங்க, இல்லை செந்தில் பாலாஜி அவர்கள் அரெஸ்ட் ஆன உடனே மனித உரிமை கழகத்தினுடைய ஒரு தலைவர்லாம் வந்து நின்னார் பார்த்தீங்களா நம்ம முன்னாடி, அவங்க இப்படி யாருமே போய் பார்க்கலையே அப்படிங்கிறது தான். இப்போ எம்எல்ஏ அவர்கள் கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, என் மகனுக்கு கல்யாணமாகி 7-8 வருடங்கள் ஆகுது, நானும் என் மகனும் தனித்தனியாக தான் வசிக்கிறோம், அவங்க வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது, அப்படி எது நடந்தாலும் சட்டப்படி அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சிறுமியினுடைய விஷயத்தில் நேராக இந்த கருணாநிதி அவர்களுடைய மருமகள் ஒரு செய்தியாளர்களுக்கோ யாருக்கோ ஒரு ஆடியோ மெசேஜ்லாம் அனுப்பியிருக்காங்க, ஒரு வீடியோ ஆடியோ. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் ரொம்ப மன கஷ்டத்தில் இருக்கேன், ஏதாவதுனா என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, நான் உன் அக்கா மாதிரி தானே பழகினேன் அப்படின்னு சொல்லி அவங்க தரப்பு நியாயம் அப்படிங்கிற மாதிரியான சில ஆடியோக்கள் வெளியில் வந்திருக்கு. நம்முடைய கேள்வி என்னென்னா, அனிதா எப்படி நமக்கு தங்கையோ அதே மாதிரியான ஒரு தங்கை தான் ரேகாவும். அனிதா போராடியது நீட் அப்படிங்கிறது ஒன்று எதிர்த்துனா, இந்த பொண்ணு போராடுறது அடிமைத்துவத்தை எதிர்த்து, நமக்கு ஒன்றுமே இல்லை, நம்மளை யாருமே கேள்வி கேட்க மாட்டாங்க, நம்மளை அடிச்சு கொண்டாலும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி காலங்காலமாக இருக்கக்கூடிய அதிகார திமிருக்கு எதிரான ஒரு போராட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த போராட்டத்துக்கு யார் செவிசாய்க்கணும்? ஐயா, இந்த ஏடிஎம்கே பார்ட்டியை சார்ந்தவங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள்லாம் எங்கே இருக்கீங்க? நேரடியாக அவங்க வீட்டுக்கே போயிருக்க வேண்டாமா? போய் உனக்கு என்னமா நடந்துச்சு, உனக்கான எல்லா உதவியும் நான் செஞ்சு தரேம்மா, உனக்கு நீதி கிடைக்குமா? அது ஒவ்வொரு சிகரெட்டை அவங்க அந்த புகைப்படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இந்த இடத்துல கண்ணுக்கு கிட்ட, கையில், இந்த இடத்துல இப்படின்னு சொல்லி எல்லா இடங்களிலுமே தீக்காயங்கள் இருக்குது, வெட்டுக்காயங்கள் இருக்குது. இதெல்லாம் சகிச்சு அந்த பெண், அந்த ரேகா அப்படிங்கிற அந்த பெண் சிறுமி, ஒரு 18 வயசு ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க, அது பெண்ணாகவே இருந்துட்டு போட்டுமே. அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமையை கேட்கவே கூடாதா யாருமே? அவங்களுக்கு இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு விட்டது, ஆனால் தலைமறைவு அப்படின்னு சொல்லி எல்லா ஊடகத்திலையும் செய்தியை போட்டிருக்காங்க. எங்க அவங்க தலைமறைவாக இருக்காங்களா? நிறைய பேர் அதை பற்றி கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. அது எப்படிப்பா இந்த அரசியல்வாதிகள் பணக்கார வீட்டில் மட்டும் ஒரு கைது விசாரணைன்னு சொல்லும்போது அவங்க தலைமறைவாகிடுறாங்க, அவங்கள மட்டும் போலீஸ் பிடிக்க மாட்டேங்காங்க, ஆனால் அதே நேரத்தில் இன்னொருத்தர் வந்து ஒரு கடையை அடிச்சு நொறுக்கிட்டாருன்னா அடுத்த நாளே மாவு கட்டு போட்டுறீங்க, பாத்ரூமில் வலிக்க விழுந்துடுறாரு, இவங்கெல்லாம் பாத்ரூமில் வலிக்க விழ மாட்டாங்களா, இவங்கெல்லாம் பாத்ரூமே போக மாட்டாங்களா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அரசியலாக இவ்வளோ நாள் பார்த்தது எல்லாமே போதும். இப்போ எங்களுக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா, நாங்கள் சக மனிதர்கள், நாங்கள் யார் வம்பு தும்புக்கும் போகிறது கிடையாது. ஆனால் அந்த ரேகா அப்படிங்கிற அந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரத்துக்கு எதிரான குரல் அப்படிங்கிறது உயர்ந்த காரணத்தினால் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த எஃப்ஐஆரில் அடுத்ததாக என்ன விசாரணை நடக்குது, தலைமறைவாக இருக்கிறவங்க இன்னும் 3-4 நாட்களில் எல்லா செய்தியும் மறந்துடும், மக்கள் மறந்துடுவாங்க, அடுத்த செய்தியை அவங்கள பிஸியாக்கிடும். கேட்கக்கூடிய கேள்வி, அட்லீஸ்ட் ஒரு நபருக்காவது நம்ம நியாயத்தை வாங்கி கொடுத்துட முடியாதா அப்படிங்கிறது தான். அது ரேகா மீது தவறு இருந்தாலும் சரி, இல்லை ரேகா மீது உண்மை இருந்தாலும் சரி, நியாயம், யார் தப்பு செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். இதே மாதிரி இன்னும் சில அந்த இளைஞரணி மாநாடுலாம் நடந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா, காவாலாடே காவாலாடே அப்படிங்கிற அந்த பாட்டுடன் நாமளும் தொடங்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். கலைஞர் 100 அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம், அது சினிமா நடிகர்கள் இல்லாட்டி அங்கே சினிமா நட்சத்திரங்கள்லாம் சேர்ந்து நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி அது அட்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட்டமே இல்லை அப்படிங்கிறது தான். ஸோ இந்த நேரத்தில் இளைஞரணிகளுடைய 2வது மாநில அளவுக்கான ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாடு சேலத்தில் வச்சு நடக்குது. கிட்டத்தட்ட 1.5 லட்சம் இருக்கைகள், 5 லட்சம் பேர் வருவாங்க. வர்றவ எல்லாருக்குமே மதிய நேரம் அசைவ உணவு அப்படின்னு சொல்லி ஆடம்பரமாக ஒரு கூட்டம் அப்படிங்கிறது இளைஞரணியினுடைய இந்த கூட்டமாக பார்க்கப்படுது. நாளைக்கு தான் அந்த மாநாடு நடக்க போகுதுனாலும் அதனுடைய இனிஷியல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தீப்பந்தம்லாம் ஏந்திட்டு வந்தாங்கள்ல, அதையெல்லாம் யாருக்கு கொடுக்கப்படுது? மு.க. ஸ்டாலின் அவர்களிடம் கொடுக்கப்படுகிறது. அவர் அதை பெற்றுக்கொண்டார். இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்ப நிகழ்வு மாதிரி அது வந்து நின்றுச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு வைரலான ஒரு வீடியோ, யாருன்னு தெரியுமா? பொன்முடி அவர்கள் வயதை காரணம் காட்டி எனக்கான அந்த தண்டனையிலிருந்து என்னை குறைத்து தர வேண்டும் அப்படிலாம் சொல்லி பொன்முடி அவர்கள் சொன்னதா சில பல மீம்ஸ் எல்லாமே வந்தது. அஸ் யூஷுவல் அவங்களுடைய வழக்கறிஞர் கேட்டிருப்பார் கோர்ட்டில், ஏன்னா பொன்முடி அவர்களுக்கு தான் வயசாயிடுச்சு பார்த்துங்க, நடக்க முடியாது, சத்தமாக பேச முடியாது. ஆனால் அதே பொன்முடி அவர்கள் இன்னைக்கு சேலத்தில் நடக்கக்கூடிய இளைஞரணி மாநாட்டுக்கு வாழ்க வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்னு சொல்லி அப்படி கத்திட்டு போனார் பார்க்கணும். இந்த நேரத்தில் வயசு எதுவுமே இங்கே பிரச்சனை கிடையாது. அரசியல்னு வந்துட்டோம்னா வயசு பிரச்சனை கிடையாது. இன்பாவாக இருக்கட்டும், உதயநிதி அவர்களாக இருக்கட்டும், அவங்களுடைய பெயர் உச்சரிப்பதோ, ஐயா உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே ஒரு 50-55 வருஷம் இருக்குமே. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு 47-48 வயசு இருக்குமா? ஆனால் எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே வயது, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 வருஷம் இருக்குமா அரசியலில்? ஆனால் நீங்களாம் இதை கோஷம் போடுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய அளவில்
நிறைய பேர் நெகட்டிவாக பேசுகிறாங்க, உங்களை தான் நெகட்டிவாக பேசுகிறாங்க, பொன்முடி ஐயா அவர்களை தான் நெகட்டிவாக பேசுகிறாங்க. இப்படியுமா அரசியல் வந்தால் இப்படி இருக்கணும், ஒரு 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 ஜென்ரேஷனுக்கு மேலே இவங்க தான் இந்த சர்வாதிகார போக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அதே ஒரு குடும்பத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் மட்டும்தான் மேலெழும்பி வர வேண்டும். கட்சியில் எக்ஸ்பீரியன்ஸ்டாக 60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தாலும் அவங்களுக்கு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படாது, இல்லாட்டி அவர் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்படாது அப்படிங்கிறதெல்லாம் பொன்முடி அவர்கள் அவருடைய வழக்கிலும் இதை அப்படியே கோர்த்து விட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்கயா, நீங்கள் வெளியில் நடமாடுற சீனை பார்த்தாலே ஜட்ஜிக்கிட்ட சார் இப்படிலாம் நடந்துட்டு இருக்காரு சார், அதனால் தீர்ப்பில் சமரசெல்லாம் வேண்டி தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்லிட போகிறாங்க. அடுத்ததாக திமுகவினுடைய மாநாடு அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ட்ரோன் ஒரு 1500 ட்ரோன் பறக்க விடப்படுகிறது. திமுகவினுடைய அரசியல் வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது கொடுக்கப்படுகிறது. அண்ணா அவர்கள் திமுக ஏன் தொடங்கினார், அதன் பிறகு என்ன நடந்துச்சு, இளைஞர்களுடைய முக்கியத்துவம் என்ன, அதன் காரணமாக இளைஞரணி எப்படி உருவானது, அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எய்ம்ஸ் அந்த செங்கல் கட்டி அப்படி வச்சிருக்கிற அந்த ட்ரோன், இது எல்லாமே வச்சு தான் இது வந்து பெருசாக ஃபஸ்ட் அந்த இனிஷியல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கு முன்னாடி கூட்டத்தை உட்கார வைக்கணும்ல, கூட்டத்தை உட்கார வைக்கணும்னு நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க, போடுறா ஒரு டான்ஸை அப்படின்னு சொல்லி போடுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் ரொம்ப சலசலப்பான சில விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. ஒன்று, அண்ணாமலை அவர்களுடைய டபுள் மீனிங் பேச்சு அப்படிங்கிறதும், அதற்கு கனிமொழி அவர்கள் திமுகவை சார்ந்தவங்களாம் எதிர்ப்பை தெரிவித்தார்கள் அப்படிங்கிறதும் ஒரு பெரும் சர்ச்சையை ஓடிட்டு இருந்துச்சு. அண்ணாமலை அவர்கள் அதற்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க. எங்களுடைய வட்டார மொழியில் இப்படி தான் இருக்கும், நாங்கள் இதெல்லாம் பேசியிருப்போம், எங்களுடைய கிராமங்களில் இந்த மாதிரியான பேச்சுக்கள் இருந்தது, அதை நான் சர்வசாதாரணமாக பேசினேனே தவிர அதுக்கு இன்னொரு மீனிங் போட்டு நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் குற்றம், நீங்கள் ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சில் என்ன பேச அப்படிங்கறத மிக தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசுறேன். நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்த தான் போறேன். எந்த அளவுக்கு இதை தவறாக புரிஞ்சிருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் போய் ஒரு சைக்காலஜிஸ்ட் தன்னுடைய தலையை கொடுத்து எக்ஸாமின் பண்ணணும். அண்ணாமலை அவர்களையும் டார்கெட் பண்றாங்களா, நிறைய இன்டர்வியூ கேட்டு பிரஷர் பண்ணி, இல்ல அங்க இருந்து எதிர்ப்பு இங்க இருந்து எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி அவருடைய வாயையும் கிளற ஆரம்பிக்கிறாங்களா, அதுக்கு தகுந்த மாதிரி அண்ணாமலை அவர்களும் இந்த வார்த்தைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா இது எந்த மாதிரி போய் முடிய போகுது? இந்த சர்ச்சை ஓடிட்டு இருக்கும் போதுதான் நேராக திமுகவை விமர்சித்த கனிமொழி அவர்கள்லாம் அண்ணாமலை அவர்களை விமர்சித்தாங்க. உடனே அண்ணாமலை அவர்களும் பதிலடி கொடுத்துருந்தாங்க. உங்கள் பார்ட்டியில் திமுகவில் இருந்துட்டு எங்களெல்லாம் விமர்சிக்கிற அளவுக்கு நீங்கள் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்செலாம் இருக்குது, தொடைக்கு நடுவில் அப்படிங்கிற மாதிரிலாம் பல வார்த்தைகள் பேசியிருக்காங்க. அந்த அம்மா காலுக்கு நடுவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வார்த்தைகள், அதே மாதிரி திமுகவினுடைய மேடை பேச்சாளர்கள் அவங்களுடைய வார்த்தைகள் அதெல்லாம் கேட்கக்கூட முடியாது. ஏன் திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் அவங்களுடைய சார்பு இருக்கக்கூடிய நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் மீனிங் டைட்டிலாக தான் இருக்கும், எல்லாமே டபுள் மீனிங்காக தான் பேசுவானுங்க, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அந்த கட்சியிலேருந்து இவங்களை நீங்கள் என்ன செய்ய முடியாது, விமர்சிக்க முடியாதுன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள், கனிமொழி அவர்கள், டிஎம்கே அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய சலசலப்பு ஓடிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் திமுக இளைஞரணி மாநாடு நடக்கும்போது அங்கே ஒரு பெரிய பாட்டு பார்த்தா ஜெயிலர் படத்தில் அந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, ஏ காவாலாடாங்கிற மாதிரி பாட்டு, அந்த பாட்டை போட்டு டிஸ்கோ டான்ஸ்லாம் ஆடுவாங்களா, அந்த மாதிரி ஆடிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, பழைய காலத்து தாத்தா காலத்து டிஎம்கே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு அரசியல் மேடைக்கு, அதுவும் முக்கியமாக எதிர்காலம் அப்படின்னு சொல்லி இந்த 2024 தேர்தலையும் 2026 தேர்தலையும் பங்கு பெறதுக்கு இளைஞரணியை தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு நேரத்தில் மக்களை கூட்டம் கூட்டமாக நிற்க வைப்பதற்கு அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, இந்த மாதிரி ஜல்சா பாட்டுக்கள் அப்படிங்கிறது தேவைப்படுது. அதெல்லாம் சரியா தவறா என்பது ஒரு பெரிய விமர்சனம் தான். இதெல்லாம் யங்ஸ்டர்ஸ் எந்த அளவுக்கு நம்ம புரிந்து கொள்ள போகிறோம். இப்போதும் நம்முடைய அப்பா அம்மாவை இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஓகே இந்த மாதிரி 4 பாட்டு போட்டால் அவங்களாம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அதன் பிறகு நம்முடைய அரசியல் தலைவர்களை வர வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்களா, இல்லை காலங்காலமாக இதான நடந்துட்டு இருக்குப்பா அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுறாங்களா? இதை யங்ஸ்டர்ஸ் நீங்கள் தான் கொஞ்சம் யோசிச்சு, அட்லீஸ்ட் 2 நிமிஷம் யோசிச்சு, இது தப்பு தானே, அரசியல் மாநாடுங்கிறாங்க, அரசியலினுடைய கொள்கைகளை பற்றி பேசணும், அங்கே என்ன நடந்திருக்கு, என்னென்ன எதிர்பிரச்சனைகள் இருக்குது, அதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பற்றி பேசணும். அப்படி பேசும்போது அதை உட்கார்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு கூட்டம் கூடணும். அவ்வளோ பேர் கூடினாலே போதும், அதுதான் பெரிய சக்ஸஸ். எல்லாரையும் கூடுறது, ஊர் ஒன்று கூடுனா பாம்பு சாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாரையும் ஒன்று கூட்டி இந்த ஒரு பிரம்மாண்டத்தை காண்பிப்பதல்ல இது பிரச்சனை. இங்கே பிரச்சனையே யார் இங்கே மாற்றத்தை கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர்றதுக்கு உங்களால் கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஒரு பாட்டு தான் தேவைப்படுது அப்படின்னா இங்கே அரசியல் தலைவர்கள் இதற்கு சும்மா பாட்டு ஆடலும் பாடலும் வச்சுட்டாலே போதுமே. மாநாட மயிலாட நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இலங்கையில் படுகொலை நடக்கும்போது மாநாட மயிலாட நிகழ்ச்சிக்கு முன்னுரிமை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கான அந்த விமர்சனம் இன்னைக்கும் வைக்கப்பட்டு இருக்கு. அப்போ இது மறுபடியும் அவங்க என்ன செய்கிறாங்க, அதை உறுதிப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிறது தான். தமிழ்தாய் வாழ்த்து பாடினது, எப்பா தமிழ்தாய் வாழ்த்துங்கிறத நம்ம எப்போ பாடிட்டு இருந்தோம், இது என்ன ஒரு மேற்கத்திய நாடுகளோ தமிழ்தாய் வாழ்த்துலாம் பாடுற மாதிரி, அதெல்லாம் கேட்க கூட முடியல. என்ன திடீர்னு இப்படி மாற்றம் நடத்துறீங்க?
அதையும் அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தாங்க. தமிழ்தாய் வாழ்த்துக்கு ஒரு நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டிருந்தது திமுக அரசாங்கத்தின் சார்பாக. அந்த நெறிமுறைகளை மீறுவதே அவங்களா தான் இருக்கும்போது எதுக்கு இந்த மாதிரி நெறிமுறைகள்லாம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கேட்டிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த இளைஞரணி மாநாடு எப்படி நடக்க போகுது, அதில் என்னென்ன பேசுகிறாங்க, அதில் அடுத்தபடியாக தமிழ்நாட்டினுடைய அரசியலை மாற்றி அமைப்பதற்கான அந்த பவர் எங்கேருந்துலாம் வரப்போகுது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா, நம்ம அரசியல் சதுரங்கம் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.